Dear students, welcome to Basic Maths. இந்த கணக்கை போடணும் அப்படின்னா இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும். ஓகேவா? ஆட் நம்பர். இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5, 7, 9, 11, 13 எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை எண்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டு. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒற்றைப்படை எண்ணோட கூடுதல் இருக்கணும். அப்போ சம் ஆஃப் ஆட் நம்பர் 1 + 3 இருக்கலாம், அல்லது 1 + 3 + 5 இருக்கலாம், அல்லது 1 + 3 + 5 + 7 அப்படின்னு இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கணக்குக்கு ஈஸியாக போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம். இப்போ இந்த கண்டிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருக்கணும். அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப்குள்ள 1 + 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கவுண்ட் பண்ணிங்கன்னா போதும். எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1, 2. அப்போ இதோட ஆன்சர் 2. ஸோ நெக்ஸ்ட் சம். இங்கே பாருங்க, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப்ல 1, 3, 5 இருக்கு. ஜஸ்ட் இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் 1, 2, 3. அப்போ இதோட ஆன்சர் 3. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 3 + 5 + 7 ஆட் நம்பர் 1, 2, 3, 4. ஜஸ்ட் கவுண்டிங். நெக்ஸ்ட் அகெயின் root of 1, 3, 5, 7, 9. So 1, 2, 3, 4, 5. அப்போ ஆன்சர், இதோட ஆன்சர் 5. அகெயின் 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? கவுண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வருது? இதோட ஆன்சர் 6. வெரி வெரி சிம்பிள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.